எவ்வகை சுகங்களும் இனிதுர வழித்தருள். அவ்வகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. எது உண்மையானதும் நிறைவானதும் நிலைத்திருப்பதுமான சுகம் என்று அறிந்து கொள்ளாமல்தான் புலப்போக இச்சையால் மனத்தெழும் அவாவால் எதையோ சுகம் என கருதி அடைய முயல்கின்றான் மனிதன். அம்முயற்சி கைகூடினால் மகிழ்ச்சி அடைகின்றான். அப்படி கிடைத்த சுகம் சீக்கிரமே மறைந்து போக வேறொன்றை நாடுகின்றான். அதனாலும் நிலைத்த இன்பம் உண்டாவதாயில்லை. ஆகையால் அவ்வின்பம் அடைய மேற்கொண்ட பாடுகள் யாவும் வீண் என்றுதான் கருதுகின்றான். முடிவில் அப்படி வீண் என்று கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் அப்படி ஒரு அனுபவம் உண்டாகித்தான் அதனிடத்தில் விருப்பு வெறுப்பற்று மேனிலைக்கு செல்ல பக்குவம் ஏற்படுகின்றதாம். எல்லாம் தர வல்லான் இறைவன். அன்றியும் அவன் நமக்கு மேலான பேரின்ப வாழ்வை வழங்கவே திருவுளம் கொண்டுள்ளான். ஆனால் நாமோ ஆண்டவரின் திருவுள்ளத்தையும் அறியாது அவர் அருளும் நிறையின்ப வாழ்வையும் அறியாது புலன் இன்ப நாட்டத்தோடு ஏதேதோ வேண்டி பெற்று அவத்தை யுறுகின்றோம். நமக்கு இன்ப வாழ்வுக்கு தேவை இனதுதான் என்று நாம் அறியோம். புறநாட்டமும் இச்சையும் நம் மன அறிவை நன்கு மூடிக்கொண்டிருக்கின்றன. இப்புலன் ஆசையை நீக்கி திருமுன் வேண்டும் போது நாம் எதையும் குறித்து கேட்க விரும்பாது ஆண்டவர் திருவுளம் யாதோ அவரது திருவுள்ள விளைவின்படி அருளட்டும் என்று அக நெகிழ்வோடிருந்து விடுவதே சரியான தாய் அறிகின்றோம். அப்படி இருந்து விடுவதால் கடவுள் அருள் நம் உண்மை தேவைக்கு தகையாவையும் முறையாக கொடுத்து பக்குவப்படுத்தி மேனிலைக்கு ஏற்றிவிடுகின்றதாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பமன்றே என்று மணிவாசகர் திருவாசகத்தில் தன் வேண்டுகையை திருவுள்ளத்தின் விருப்பிற்கே விடுகின்ற திறம் போற்றிக் கொள்ளத்தக்கதாம். ஆகவே நாம் ஆண்டவரிடம் அவரது நிறை அருளையே வேண்டி நின்றால் அவ்வருள் தானே நமக்கு வேண்டியாங்கு வழங்கி வாழ்விப்பதாம். நாமோ அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெருக்கருணை வசத்தால் அவருடன் இரண்டரை இருக்கின்ற இயல்பையே உணர்ந்து சிற்சபையில் நிற்கின்றோம். ஆனால் சூழுடம்பின் பற்றாலும் புறநிலை வாழ்வாலும் அக அருளனுபவம் பெறாது இருக்கின்றோம். ஆகையால் நமக்கு ஆண்டவர் திருவருள் உன்னின்று நிறையின்ப வாழ்வில் தழைக்கச் செய்ய வேண்டுவதே நம் உண்மை தேவையாம். அதனையே வேண்டி அருளால் அருட்பேரின்ப நிலையுறுவது நம் கடமையாகும். முன்னோர் இசிற்சபையின் புறத்திருந்து வேண்டினது யாவும் கடவுள் வழங்கியும் அவை கொண்டு குறிப்பிட்ட காலம் வரையிருந்தும் மறைவுற்றனர் அவர்கள் எல்லாம். சிறப்பாக அவர்கள் அசிற்சபேசரின் நிறைநிலையை புறத்திருந்து கண்டு ஒன்ற முற்பட்டதால் அப்படியே இரண்டர கலந்து ஒழியத்தான் முடிந்ததாம். ஆகையால் திருவடியிற் கலந்து மறைந்த ஆன்மாக்கள் அந்நிலையில் தாம் கெட்டு அதுவாயிருந்தும் இல்லாதவர்களாய் எவ்வளவு காலம் இருப்பினும் என்ன பயனோ? அந்த நிறையின்ப அனுபவம் மறையாது விளங்கச் செய்ய வேண்டியே இன்று நம்மையும் சிற்சபையில் அருட்பெரு ஜோதியோடு அத்துவிதமாய் விளங்க வைத்துள்ளார் நம் பதி. திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தை என்று உன் என்பது அருட்சோதி வள்ளல் வாக்கு.